ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா நார்த் கர்நாடகாவில் இருக்கிற பீஜாப்பூரில் இருக்கோங்க. விஜயபுரா பஸ் ஸ்டாண்டு. பீஜாப்பூர்ல இருந்து பாகல்கோட்டை வரைக்கும் நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே கேகேஆர்டிசின்னு சொல்லுவாங்க, அல்லது நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கிருந்து நைட்டு டைரக்ட் பஸ் கிடையாது. தத்னகிரி கிராஸ்னு ஒன்று இருக்குது. அங்கிருந்து பாகல்கோட்டை 6 கிலோமீட்டர். ஸோ பஸ் இருக்குது. வாங்க ட்ராவல்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பீஜாப்பூர்லேருந்து பாகல்கோட்டை நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாக நைட் ட்ரிப்புங்க. அதனால டே லைட்டில் இருக்கிற மாதிரி ஊர்களையெல்லாம் பார்த்துட்டு போக முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான நைட் டைம் ட்ராவலாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, பீஜாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நடுராத்திரி இருக்குங்க. ஒரு 12:15 இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸு. தத்தன்கரை கிராஸில் இறங்கிட்டு அங்கேருந்து 6 கிலோமீட்டர் போகணுமா. ஸோ நம்ம இந்த பஸ்ஸில் போயிட்டு அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து பாகல்கோட்டை பஸ் பிடிச்சிக்கலாம். பக்கத்தில் NWKRTC ராஜஹம்சா பஸ் நின்றுட்டுருக்கேன். அது SATC பஸ் மாதிரி. இது TNSTC பஸ் மாதிரி. நம்ம ஊருக்கு கர்நாடகா சாரிகை பஸ் எல்லாம் வரும்ல, திருவண்ணாமலைக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி பஸ்ஸஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீஜாப்பூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. NWKRTC பஸ். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் இருக்குங்க பீஜாப்பூர்ல இருந்து பாகல்கோட்டைக்கு போறதுக்கு. ஏன் நைட்டோட நைட்டா கிளம்புறோம்னா, சோ இன்னைக்கு காலையில போயிட்டு நாம கூடல் சங்கமா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போறோங்க. கூடல் சங்கமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் கர்நாடகால. என்னன்னா, நம்ம ஊர்ல எப்படி வடலூர்ல வள்ளல் பெருமானாருக்கு ஒரு சபை இருக்கு, அதே மாதிரி நம்ம கர்நாடகால பசவண்ணா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோசியல் ரிஃபார்மர் இருக்காருங்க. இப்ப லிங்காயத் சமுதாயத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டு இருப்பீங்க. லிங்காயத் சமுதாயத்தோட ஒரு குரு அப்படின்னு வச்சுக்கோங்களா. சோ அவரோட பாத் ஃபாலோ பண்ணி தான் லிங்காயத் சமுதாயமே உருவாச்சு. என்னதான் பிராமண சமுதாயத்துல இருந்து வந்தாலும் பசவண்ணா 12வது செஞ்சுரியிலேயே பெரிய சோசியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணி இந்த சமய மத பாகுபாடுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு, ஆண் பெண் சமமா இருக்கணும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய புரட்சிகரமான கருத்துக்களை நிறுவி அவரு பல விதமான புரட்சிகள் பண்ணியிருக்காருங்க. சோ அவரோட நினைவா அவரு கூடல் சங்கமானதான் ஜீவ ஐக்கியமாயிருக்காரு. ஓகேவா. சோ நர்மதா நதியும், நர்மதா இல்லைங்க, கிருஷ்ணா நதியும் மலப்பிரபா நதியும் கூடுற இடம், அதுதான் கூடல் சங்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் அவருக்கான ஐக்கிய ஸ்தலமும் ஒரு சிவன் கோவிலும் இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப புனிதமான இடம். ரொம்ப நாளா நாம இந்த பிளேஸ்க்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோங்க. இப்பதான் நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ நேரா நம்ம பீடார் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேயும் குருத்வாரா, நரசிம்ம சுவாமி டெம்பிள்னு நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம இஸ்லாமிக் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நேத்து ஃபுல்லா நாம பீஜாப்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஆதில் சாஹி டைனாஸ்டியோட மான்யூமெண்ட்ஸ் எல்லாம். சோ இன்னைக்கு நாம டுவர்ட்ஸ் பாகல்கோட்டை கிளம்பியாச்சுங்க. பாகல்கோட்டையில இருந்துதான் பக்கம். அங்க இருந்துதான் உங்களுக்கு டவுன் பஸ்ஸஸ் கிடைக்கும். டே ஃபுல்லாவே ½ அன் ஹவருக்கு ஒருக்காவோ 1 ஹவருக்கு ஒருக்காவோ ஒரு பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நாம நேரமே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நைட்டோட நைட்டா போனாலும் ஏர்லி மார்னிங் எல்லாம் ரீச் ஆயிட்டோம்னா நம்ம அங்க போயிட்டு ரூம் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வழிபட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம இது முடிச்சுட்டு நம்ம ஹொஸ்பேட்டை போய் அங்கிருந்து பெங்களூர் ட்ரெயின் எடுக்கிறோம். ஸோ அதனால கிளம்பியாச்சுங்க. சரி, நைட்டோட நைட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா நாம பீஜாப்பூர்ல இருந்து பாகல்கோட்டை நோக்கிய நைட் டைம் டிராவல் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னைக்கு படி ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு, படி ராத்திரியோ வாட் எவர் இட் இஸ், ஓகேவா, பெரிய ராத்திரி நம்ம தமிழ்ல சொல்லணும்னா. நம்ம ரம்ஜான் டைம்ல இஸ்லாம் மக்கள் இந்த நைட் யாருமே தூங்க மாட்டாங்களாங்க. அதனால நிறைய இஸ்லாம் மக்கள் அப்படியே சூப்பரா 2 வீலர்ல எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. பீஜாப்பூர் ஃபுல்லாவே எல்லா கடைகள், டீ ஷாப்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணிருக்காங்க.
சோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாம அந்த வைபோட வைபா கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் பாகல்கோட்டை. சோ வாங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம போயிட்டு கத்தனக்கல்லி கிராஸ்ல இறங்கிட்டு அங்கிருந்து நம்ம பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ரூம் புக் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நாம கூடல் சங்கமா வரைக்கும் போறோம். சோ கூடல் சங்கமா வரைக்கும் போற வீடியோ டிராவல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு கவர் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? மக்களே, கத்தனக்கரை கிராஸ் வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து பாகல்கோட்டைக்கு ஏதாவது டாக்ஸி வருதா இல்லை வெயிட் பண்ணுமா பஸ்ஸுக்குன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. மக்களே, நடுராத்திரி 2:30 ஆகுதுங்க. ஸோ இங்கிருந்து ஒரு 3 மணிக்கு தான் பஸ் இருக்குமா. ஒரு ½ ஹவர் அப்படியே இங்கே வெயிட் பண்ண வேண்டியதுதான். 4-5 பேர் இருக்காங்க, அப்படியே வெயிட் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி நடுராத்திரி கர்நாடகாக்குள்ள டிராவல் பண்றதுங்க. வெயிட் பண்ணுவோம். நடு ராத்திரியா இருந்தாலும் இங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க, அதனால கொஞ்சம் லைவ்லியா இருக்கு. ஒரு அண்ணா பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இந்த கேம்பிங்ல சேர் எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, ஃபோல்டபிள் சேரு, அதெல்லாம் கொண்டு வந்து அழகா 2 வீலர்ல டீ காஃபி எல்லாம் கொண்டு வந்துட்டு இங்க சேல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான பிசினஸ் ஐடியா பாத்தீங்களா? இது ஏதோ ஒரு புது பஸ்ஸுங்க. ஷெட்ல இருந்து வந்து நைட் டைம் வந்து ட்ரையல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க போல, அதனால மக்கள் நிறுத்த ட்ரை பண்ணாங்க. ஐயோ இல்லையா, இது வந்து ட்ரையல் ரன் ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு. நமக்கு லக்கிலி கரெக்டா கடம்பா பஸ் வந்திருக்குங்க. இது வந்து கோவால இருந்து ராய்ச்சூர் வரைக்கும் போற பஸ், பாகல்கோட்டை வழியா. நமக்கு லக்கு பாருங்க, நாம நடுராத்திரி வந்து கோவா பஸ்ல டிராவல் பண்ணணும்னு இருந்திருக்குங்க. ஆல் த வே மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கோவா ரொம்ப பக்கம், ஓகேவா? பனாஜி, வாஸ்கோடகாமா இதெல்லாம் ரொம்ப பக்கம். கடம்பா பஸ் வந்து கோவா கவர்மெண்டோட பஸ்ஸுங்க.
மக்களே பாகல்கோட் பஸ் வந்தாச்சுங்க. கடம்பா பஸ்ல நம்ம கர்நாடகா பஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கோவா பஸ்ல வந்து இறங்கி இருக்கோம். பாகல்கோட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டரு நம்ம கோவாவோட கடம்பா பஸ்ல வந்தாச்சுங்க. வெல்கம் டு பாகல்கோட். நைட் எல்லா பஸ்ஸஸும் டிப்போல நிறுத்தி வச்சிருக்காங்க. நாம மட்டும் கோஸ்ட் மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நாம பீஜாப்பூர்ல இருந்து பாகல்கோட்டைக்கு பக்கத்துல தத்தனக்கரை கிராஸ்ல இறங்கணும் பாத்தீங்களா? சோ அது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 83 கிலோமீட்டர்ஸ்ங்க. 115 ருபீஸ் ஆச்சு டிக்கெட்டு. அது போக இந்த கடம்பா பஸ் நைட் டைம்ங்கிறதுனால 30 ரூபா வாங்கினாங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். சரி பரவாயில்லன்ட்டு வந்தாச்சு. நைட்டு வேற என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கும் நமக்கு, அதனால கிளம்பி வந்தாச்சு. பஸ் குவாலிட்டி எல்லாம் சூப்பராவே இருக்குங்க. லிவரி எல்லாம் பாருங்களா, ஒயிட் அண்ட் ப்ளூ லிவரி போட்டு சூப்பரா அந்த ரெட் அண்ட் ப்ளூ சிம்பிள் போட்டு கடம்பான்னு எழுதியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. நம்ம கோவாவும் டிராவல் பண்ணிருக்கோம். கோவா விளாக்ஸ் பிளேலிஸ்ட்னே தனியா இருக்கு. சோ நிறைய பீச்சஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கோம். இன்னொரு டைம் கோவா போனா நார்த் கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் போனப்ப நம்ம சவுத் கோவா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ நம்ம அழகா 2 வீலர் எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. அதனால ரொம்பவே அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. பஸ்ஸஸ் எல்லாம் போக முடியாத ஏரியா கூட உள்ளெல்லாம் போயிட்டு செம்ம அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம். சோ இந்த டைம் வந்து நம்ம நார்த் கோவாவை கவர் பண்ணுங்க. நார்த் கோவாலையும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாம் இருக்கும். பீச்சஸ், ஃபால்ஸ், மவுண்டேனியஸ் ஏரியாஸ்னு இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் இருக்கும்னு சொன்னாங்க. போகணும் சீக்கிரம். மக்களே என்னடா நைட்டோட நைட்டா டிராவல் பண்ணிட்டு வந்து திடீர்னு வெள்ளையும் சொல்லையா ஆயிட்டுன்னு தான் நினைக்கிறீங்க? ஆமாங்க, நம்ம வந்து செக் இன் பண்ணிட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு குளியல் போட்டு எந்திரிச்சாச்சுங்க. டைம் வந்து 9 மணி ஆகுது. போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூடல் சங்கமா நோக்கி பயணத்தை கிளம்ப போறோம். ஸோ பாகல்கோட்டையில இருந்து கூடல் சங்கம், அதாவது நம்ம பசவண்ணர்கள், நம்ம ஊர் வள்ளலார் இருக்காங்கல்ல, வள்ளலார் ராமலிங்க அடிகளார் மாதிரி இங்க பசவண்ணர் தான் வந்து ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோசியல் ரிஃபார்மருங்க. ஸோ அவரோட புண்ணிய ஸ்தலத்துக்கு தான் போறோம். அதனாலதான் சும்மா அப்படியே வெள்ளைய செல்லையுமா அந்த வைபுக்கு வந்தாச்சு. வாங்க மக்களை, போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம பாகல்கோட்டை டவுன் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம கூடல் சங்கமா கிளம்புவோம். பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே தான் ரூம் எடுத்திருக்கோம். வாங்க போவோம். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த லாட்ஜ்ல தாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்படியே வெளியே வந்தா இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் இதுதான். நிறைய டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. காலங்காத்தால எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க திண்டின்னு சொல்லுவாங்க, திண்டி அல்லது நாஷ்டா. அதுதான் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். காலங்காத்தால நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க. நாமளும் ஏதாவது டிஃபன் சாப்பிடுவோமா? மக்களே, பஸ் ஸ்டாண்டுங்க கூடல் சங்கமாக்கு இங்க எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம குயிக்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போய் பஸ்ல கிளம்ப வேண்டியதுதான். இங்கிருந்து 1 hour டிராவல் கூடல் சங்கமாக்கு. 40 கிலோமீட்டர்ஸோ 45 கிலோமீட்டர்ஸோ இருக்குங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ், டீ கடைங்கள்லாம் நிறைய இருக்கு. பஸ் என்னென்ன கலர்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம யூஸ்வலா KSRTC பஸ்ஸஸ் ரெட் கலர்ல தானே பாத்துருப்போம் கர்நாடகா சாருக்கு. இங்க ப்ளூ கலர் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ப்ளூ கலர், கிரீன் கலர், விதவிதமா இருக்குப்பா. நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் KSRTCயோட ஒரு டிவிஷன். இங்க ஒரு அண்ணா டிஃபன் கடை வச்சிருக்காங்க. இங்கேயே சாப்பிட்டுருவோமா? கண்டக்டர் அக்கா கூட சாப்பிடுறாங்க இங்கதான். மக்களே, இட்லி வடை சாப்பிடுவாங்க, பூரி, அதுக்கப்புறம் உப்மா, நிறைய வெரைட்டி ரைசஸ் நிறைய இருக்கு. நாம பூரி சாப்பிடுறோம். மக்களே, நாம சாப்பிட்டு பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து கூடல் சங்கமா பஸ் எடுக்கணும். நாம எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த பிளாட்ஃபார்ம்னு கேட்டுட்டு போய் போர்ட் பண்ண வேண்டியதுதான். வாங்க கிளம்புவோம். மக்களே, கரெக்டா 9 மணிக்கு 9:30 மணிக்கு ஒரு பஸ் கிளம்புமாங்க. எந்த பஸ்ன்னு போய் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது. அங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க, அந்த பஸ்ஸஸ்ல ஏதோ ஒரு பஸ் போகுமா? மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 6, 7, 8ல தான் வந்து கூடல் சங்கமா பஸ் கிளம்புதுங்க. பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெயிட் பண்ணுவோம். 9:45 அது 10 மணிக்கு ஒரு பஸ் வரும்னாங்க. வெயிட் பண்ணுவோம். இன்னும் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கு. மக்களே, பாகல்கோட்டையில இருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ்ங்க கூடல் சங்கமா போறதுக்கு. பீஜாப்பூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கும். பட் அது ரொம்ப ரேர். டெய்லி வந்து ஒரு 2-3 பஸ் தான் இருக்கு.
பாகல்கோட்டையிலிருந்து எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒரு பஸ் இருக்கும். கிரீன் கலர் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், ரெட் கலரும் இருக்கு. இது ஃபுல்லா வந்து கேஎஸ்ஆர்டிசியோட நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் NWKRTCன்னு தான் எழுதியிருப்பாங்க இந்த பஸ்ஸஸ்ல எல்லாத்துலயுமே. மக்களே இங்க ஏதோ திருவிழா போல் இருக்குங்க. ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. அதுக்கு அழகா பந்தல் போட்டு இங்க பாருங்களா, சிவன் பார்வதி போட்டோ எல்லாம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி கரெக்டா வந்து பஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம ஊர் கோவில் திருவிழாக்கு ஸ்பெஷல் பஸ் விடுவாங்களே, மைக்கெல்லாம் வச்சு அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு சூப்பரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே இங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 9ல போட்டிருக்கிற இடமெல்லாம் பாத்தீங்களா, பாதாமி, பனசங்கரி, பேலூர், ரான், கடக். இதுல பாதாமி பனசங்கரியில தான் வந்து சாளுக்கியா டைம் அந்த குகை கோவில்கள் எல்லாம் இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோலாம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஓகேவா, பாதாமி பனசங்கரி வீடியோஸ்ல. பனசங்கரியில ஒரு கோவில் இருக்கும், பெங்களூர்ல ஒரு பனசங்கரி கோவில் இருக்கும். அதோட ஒரிஜினல் கோவில் பனசங்கரிங்கிற ஒரு ஊர்லயே இருக்கு நார்த் கர்நாடகால. நம்ம கூடல் சங்கமா பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. மக்களே, கூடல் சங்கமா போற பஸ் வந்துருச்சுங்க. கரெக்டா 10:15க்கு கூடல் சங்கமா பஸ் வந்திருக்காங்க. போட் பண்ண வேண்டியதான். இங்கிருந்து 1 hour டிராவல். கரெக்டா 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல வந்து லேண்ட் ஆயிருக்கான். வாங்க பஸ் போட் பண்ணுவோம். மக்களே, பஸ் போட் பண்ணியாச்சுங்க. ரெகுலர் 3+2 பஸ் தான். நம்ம கர்நாடகா சாரிகை பஸ் பார்ப்போம்ல, அதே மாதிரி பஸ் தான். இங்க ஒரு சைடு மட்டும்தாங்க ஏறுறதுக்கு பிளேஸ் இருக்கும். இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல டிரைவரோட சீட்டு, அதுக்கப்புறம் சைட்ல இங்க பாருங்களா, ஃப்ரண்ட் சீன் இப்படிதான் இருக்கும். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. பாகல்கோட்டையில இருந்து கூடல் சங்கமா வரைக்கும் போறதுக்கு 54 rupees நம்ம நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45 to 50 கிலோமீட்டர்ஸ் வருங்க நம்ம பாகல்கோட்டையில இருந்து கூடல் சங்கமா போறதுக்கு. இது வந்து பாகல்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. சூப்பரா வந்து மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம அம்ரித் பாரத் ஸ்கீம்ல இந்தியா ஃபுல்லா நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க. பாகல்கோட்டை டவுன் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து சூப்பரா மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து தனியா பாகல்கோட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ போடுறேன். ரயில்வே ஸ்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்னென்ன மேஜர் எக்ஸ்பிரஸ் எல்லாம் போகுது அப்படின்னு டீட்டெயில்டா கவர் பண்றேன். சோ நம்ம பாகல்கோட்டை தாண்டி இப்ப டுவர்ட்ஸ் கூடல் சங்கமா டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பாகல்கோட்டையில இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போவோம்னு நினைக்கிறேன். சோ நாம இப்ப கிளம்புனது வந்து மொஃபசில் பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்னு வந்து நியூ பாகல்கோட்டைன்னு இருக்கு. சோ நியூ பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு டவுன் பஸ்ஸஸ், அங்கேயும் வந்து மொஃபசில் பஸ்ஸஸ், இந்த பஸ் எல்லாம் கூட உள்ள போயிட்டு தான் போகுது. ஓகேவா, நம்ம ஊர் மாதிரியே தான் எல்லா டவுன்ஸ்லயுமே வந்து இப்ப 2 பஸ் ஸ்டாண்ட் ஆயிருச்சு. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கிறது நல்லது தானே. சோ பாகல்கோட்டைக்கு வெளியவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டவுன்ஷிப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு இருக்குங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நேஷனல் ஹைவேவோட ஓரத்திலேயே நல்ல கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பெங்களூர்லயும் இப்ப எல்லா பகுதிகளிலுமே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குங்க. சவுத் கர்நாடகாவும் சரி, நார்த் கர்நாடகாவும் சரி, கர்நாடகா ஃபுல்லாவே வந்து நம்ம ஊர் மாதிரியே வந்து அர்பனைசேஷன் வேகமா ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சோ இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டூரிசம்க்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்க. இங்க வந்து நம்ம கூடல் சங்கமா போறோம்ல, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். அது போக அல்மாட்டி டேம், பட்டதக்கல், ஐஹோலே எல்லாம் கூட இங்கதான் இருக்கு.
இதுதான் பாகல்கோட்டையோட நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. சோ பாத்தீங்களா, 2 பஸ் ஸ்டாண்டு பாகல்கோட்டைக்கு. இங்க இருந்தும் வந்து உங்களுக்கு மொஃபசில் பஸ்ஸஸும் கிடைக்கும், அது போக பாத்தீங்கன்னா லோக்கலா ஓடுற டவுன் பஸ்ஸஸும் கிடைக்கும். இங்க நாம இப்ப போயிட்டு இருக்கிற கூடல் சங்கமா தவிர பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து பாதாமி கேவ் டெம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாளுக்கியன் டைம் ராக்கெட் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நாம அந்த இடம்லாம் போயிருக்கோம். பாதாமி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டதக்கல்லு, ஐஹோலே, இதெல்லாமே வந்து சாளுக்கியன் டைம் மான்யூமெண்ட்ஸ். நம்ம ஹம்பி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஹம்பி வந்து விஜயநகர கிங்டமோட மான்யூமெண்ட்ஸ், பழைய தலைநகரம். அதே மாதிரி சாளுக்கிய கிங்ஸோட தலைநகரம் வந்து கல்யாண சாளுக்கியான்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாளுக்கியன் கிங்டம் இருந்தாங்க. சோ அவங்களுக்கு முக்கியமான ஏரியான்னு பாத்தீங்கன்னா பாதாமி, பட்டதக்கல், ஐஹோலே மாதிரியான ஏரியாஸ் தான். இன்ஃபேக்ட் சாளுக்கியன் கிங்ஸ்க்கு பட்டதக்கல்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க இருக்கிற டெம்பிள்ல வச்சுதான் வந்து பட்டம் சூட்டுவாங்களா, அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே பட்டதக்கல். ஓகேவா? சோ இதெல்லாமே வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ்ல இருக்கிற பிளேசஸ். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அந்த விளாக்ஸ் எல்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து கர்நாடகா விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும், பார்க்காம இருந்தா பாருங்க. சோ இப்ப நாம புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் கூடல் சங்கமா போக ஆரம்பிச்சாச்சுங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுங்க. சோ மறுபடியும் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்குள்ள இருந்து நேஷனல் ஹைவே வந்துட்டு இப்போ டுவர்ட்ஸ் கூடல் சங்கமா டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கூடல் சங்கமா பாத்தீங்கன்னா மலப்பிரபா ரிவரும் அதுக்கப்புறம் கிருஷ்ணா ரிவரும் ஜாயின் ஆகிற இடம். கிருஷ்ணா நதி பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குல்ல மகாராஷ்டிரால, அங்கிருந்து கிளம்பி சூப்பரா கர்நாடகாவுக்குள்ள ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறம் அல்மாட்டி டேம் கூட இங்க பக்கத்துல தாங்க இருக்கு. அல்மாட்டி டேம்ல நீர்த்தேக்கம் இருக்கு. அங்கிருந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்ரீசைலம் வழியா ஆந்திராக்குள்ள போய் அதுக்கப்புறம் நம்ம விஜயவாடா பக்கத்துலயே நினைக்கிறேன், விஜயவாடா பக்கத்துல பே ஆஃப் பெங்கால்ல கலக்கும். சோ அந்த பியூட்டிஃபுல்லான நதிகளோட சங்கமத்துலதான் வந்து கூடல் சங்கமா கோவில் இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நெக்ஸ்ட் வீடியோல நான் கூடல் சங்கமா கம்ப்ளீட்டா கவர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம பசவண்ணா அவர்களோட ஐக்கிய ஸ்தலம், அதுக்கப்புறம் நதி படுகை, அங்க இருக்கிற சிவன் கோவில், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளிஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்ததுங்க, நம்ம பசவண்ணா அவர்களோட புண்ணியஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்குதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ நதிப்படுகைங்கிறதுனால இங்க இருக்கிற கிராமப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்களா அப்படியே பச்சை பட்டாடை பூத்த மாதிரி சூப்பரா நிறைய வயல்கள் எல்லாம், செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவல். சோ மக்களே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கூடல் சங்கமா போற வரைக்கும். ஓகேவா? மக்களே, நம்ம பாகல்கோட்டையில இருந்து மெயின் ஹைவேல இருந்து சங்கம் கிராஸ் பக்கத்துல இருக்கிற ஆர்ச் தாண்டி இப்ப டுவர்ட்ஸ் சங்கம் டிராவல் ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. சோ மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா மலப்பிரபா நதியை நோக்கி இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். மலப்பிரபா கிருஷ்ணா நதி ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்தை நோக்கி. பாத்தீங்களா, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து வயல்வெளிகளுங்க, தூரத்துல குட்டி குட்டி மலைகள். என்னதான் வந்து நம்ம நதி நீர் படுகை பாயிற லேண்டா இருந்தாலும் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அம்போன்னு கிடக்குதுங்க லேண்ட்ஸ். எவ்வளவு லேண்ட்ஸ் பாருங்களா. பகவதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும். நம்ம வடகிழக்கு கர்நாடகாவோட கிராம பகுதிகளை பார்த்துட்டே வந்து நம்ம கூடல்
கூடல் சங்கமா நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ சூப்பரா ஒரு கிராமத்து சூழல்ல, அதுவும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான இடத்துக்கு டிராவல் பண்றப்போ இளையராஜா அவர்களோட மியூசிக் கேட்டுட்டே போனா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் வந்து இது ஒரு பிலாசபிக்கல் சாங், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ கேளுங்க என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள், ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும், தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா, வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு ஒப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மக்களே சூப்பரா நம்ம இருக்கிற அழகழகான கிராம பகுதிகள் நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த கிராமங்களை எல்லாம் தாண்டி தாங்க நம்ம கூடல் சங்கமா ரீச் ஆகும். சோ இந்த பகுதி எல்லாமே வந்து பசவண்ணா அவர்கள் வந்து வாழ்ந்து என்ன சொல்றது பெருமை சேர்த்த இடம் அப்படின்னு சொல்லலாம். பசவண்ணா அவர்கள் வந்து அந்த காலத்துல களச்சூரியர் அப்படின்னு ஒரு கிங்டம் இருந்துச்சுங்க. அந்த கிங்டம்ல வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. ஓகேவா? சோ அப்போ அவர் வந்து பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தாலுமே உபநயனம்னு சொல்லுவாங்கல்ல, பூநூல் அணியற நிகழ்ச்சி. ஓகேவா? அது எல்லா பிராமண குடும்பத்திலயும் பசங்க வந்து ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பூநூல் அணிவிக்கிற ஒரு விழா கொண்டாடுவாங்க. சோ இவர் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறாரு. அது எதுக்கு பண்ணும், இது எதுக்கு பண்ணும், இந்த சடங்கு எதுக்கு பண்ணும், அந்த ஆச்சாரம் எதுக்கு அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கிறாரு. சோ அந்த மாதிரி பசவண்ணா அவர்கள் வந்து உபநயனம் பண்ற போது எதுக்கு இந்த பூநூல் எல்லாம் போடணும், இதை காட்டி தானே வந்து உயர்வு தாழ்வு இருக்கு நம்ம சமுதாயத்துல, இது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டில இருந்து அப்போ வந்து இந்த சங்கமம் எல்லா சங்கமம் நதி சங்கமம் ஆகிற இடத்துலயும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நிறைய சாமியார்கள்லாம் இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரிதான் வந்து அந்த காலத்திலேயே 12வது செஞ்சுரியிலேயே வந்து இந்த கூடல் சங்கமம் வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்க தவம் செய்யற இடங்க. சோ அப்பவே வந்து இங்க வந்துட்டாராம். அதுக்கப்புறம் இங்க இருந்த குருமார்கள் கிட்ட எல்லாம் வந்து நிறைய ஞானத்தை பெற்று அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவரு வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா வந்து அந்த காலத்திலேயே இந்த கிங்டம்ல வேலை செஞ்ச ஆளு, அதனால வந்து அவருக்கு அப்புறம் இவரு சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட ஞானத்தை எல்லாம் பார்த்து பிரைம் மினிஸ்டரே ஆக்கிட்டாங்களாம். பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரீஜன்ல அவ்வளவு ரெவல்யூஷன் பண்ணிருக்காங்க. அந்த காலத்திலேயே வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சு பயங்கரமான புரட்சி பண்ணிருக்காருங்க 12வது செஞ்சுரியிலேயே.
மக்களே, அட்லாஸ் பசவண்ணா அவர்களோட புண்ணிய ஸ்தலமான கூடல் சங்கமத்துக்கு ரீச் ஆயாச்சுங்க. சோ இங்க வந்துடவே பாத்தீங்களா, பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து இந்த ஜங்ஷன்லயே வந்து பசவண்ணா அவர்களோட சிலை வச்சிருக்காங்க. இதுதான் வந்து ரவுண்டானா. இங்க வந்துதான் எல்லா பஸ்ஸும் வந்து திரும்பிட்டு போயிடுறாங்க. அங்க பாத்தீங்களா எவ்வளவு ஜீப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு. சோ லிங்காயத் சமுதாயத்தினருக்கு வந்து இது ஒரு மெக்கா மெதினா மாதிரி, சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்றவங்க வடலூர் போற மாதிரி லிங்காயத் சமுதாயத்தினர் எல்லாம் வந்து இங்கதாங்க வருவாங்க. ஸோ மக்களே, நம்ம பீஜாப்பூர்ல இருந்து பாகல்கோட்டைக்கு நைட்டா வந்து காலங்காத்தால நாம பாகல்கோட்டையிலிருந்து கூடல் சங்கமாக்கும் வந்தாச்சு. ஸோ நம்ம கேகேஆர்டிசி, அதுக்கப்புறம் கடம்பா பஸ், அதுக்கப்புறம் NWKRTC நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 3 பஸ்ஸு. செம்ம அட்வென்ச்சருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் கூடல் சங்கமாக தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் கூடல் சங்கமா, நார்த் கர்நாடகாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.